நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில சானியான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களோட திருமணத்தை பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு அரேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இவங்களுமே நிறைய எதிர்பார்ப்போட இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் நல்லபடியா இருக்கும், ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நம்ம நிறைய இடத்த சுத்தி பார்க்க போறோம், ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ போறோம்ன்ற மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டா இருக்க ஒரு பேரு விவான் அப்படின்றது. இப்ப முதலிரவு அப்ப விவான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சானியா கிட்ட சொல்றாரு. சானியா உடஞ்சு போயிடுறாங்க. என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி உடஞ்சு போயிடுறாங்க. அப்படி என்ன சொன்னாரு, அதுக்கப்புறம் சானியாவோட லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி நிறைய விதமான கதைகளை நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா சஜஷன்ல காட்டும். இதை தாண்டி இந்த வீடியோக்குள்ள நம்ம ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே லக்னோல இருக்க ஒரு பகுதியை தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. சானியா விவான் இவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி போர்டு எல்லாம் வச்சிருக்காங்க. ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த இடத்துல சந்தோஷமா சொந்தக்காரங்களை வரவேற்றுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அப்ப சானியாவோட மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. அதாவது இந்த கல்யாண ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவங்க மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, காலேஜ்ல நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப மதிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க நல்லா படிச்சாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனில வேலையும் கிடைக்குது. நல்லபடியா அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அப்பா இருக்காருல, கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்கோமா, உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி பாத்துறணும்ன்றதுதான் எங்களோட ஆசைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன்னா அப்பாக்கும் அம்மாக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குல்ல, பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பாத்துறணும்னு ஆசைப்படுறாங்க. பொண்ணு சானியாவை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மாப்பிளைய பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கு ஓகேனா எனக்குமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேரண்ட்ஸ் விருப்பப்படியே நம்ம கல்யாண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்பவுமே மேட்ரிமோனியில ப்ரொஃபைல் போடுறாரு, நிறைய இடங்கள்ல ப்ரொஃபைல கொண்டு போறாரு. அந்த மாதிரி நிறைய சம்பந்தமா வந்துட்டு இருக்கு. அப்பாவும் பொறுமையா ஃபில்டர் பண்றாரு. அதாவது பொண்ணுக்கு யாரை கட்டி வச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அப்பா ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வராரு. அப்ப ராஜேஷ் கபூர் அப்படின்ற ஒருத்தங்க கிட்ட இருந்து சம்பந்தம் வர ஆரம்பிக்குது. ராஜேஷ் கபூரோட பையன் தான் விவானா இருப்பாரு. ராஜேஷ் கபூரை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேன். அந்த பிசினஸ் தான் விவான் பாத்துக்கிறாரு. பெரிய குடும்பமா இருக்கு, பொண்ணு அங்க போனா சந்தோஷமா இருப்பான்ற மாதிரி அப்பாவும் யோசிக்கிறாரு. அவங்க குடும்பத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அவங்க குடும்பத்துல ராஜேஷ் கபூருக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசுறாரு, பிடிச்சிருக்கு. சரி நம்ம பையனுக்கு இந்த பொண்ணு சரியா இருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல ரெண்டு வீடும் சேர்ந்து பேசி முடிக்கிறாங்க. அப்படிதான் இந்த கல்யாணம் நடக்க போது போல. இவங்க கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க. கல்யாணம் நடக்க போது ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காங்க. அப்ப அப்பா இருக்காருல, பக்கத்துல பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நிறைய வாட்டி சொன்ன விஷயத்தையே தான் இங்கேயும் சொல்றாரு. அது என்னன்னா, கல்யாண வாழ்க்கைன்றது சாதாரண விஷயம் கிடையாதுமா. கல்யாண வாழ்க்கையில சில குறை கூட வரலாம். இப்ப சண்டை வரலாம், மனக்கசப்பு வரலாம், இதெல்லாம் வரலாம். நீ அதுக்காக தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது. இப்பெல்லாம் டைவர்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாயிருச்சு. நீ அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுத்துடக்கூடாதுமா. என்ன சண்டை வந்தாலும் சரி, நீ அதை எப்படி சமாதானப்படுத்தலாம், எப்படி திரும்பி சேரலான்றதை பத்தி தான் யோசிக்கணுமே தவிர இந்த வாழ்க்கை வேணாம், இதை விட்டு நம்ம வெளியே வந்துடலாம் நீ நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பா ஏற்கனவே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாப்பா நான் உங்களோட பேச்ச என்னைக்குமே மீற மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை சால்வ் பண்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள குறிப்பிட்ட டைமை தாண்டியும் வராம இருக்காரு. அதாவது மாப்பிள்ள நிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைம் தாண்டி போய்கிட்டே இருக்கு. மாப்பிள்ள எங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஐயர் கூப்பிட்டுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் விவான் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வராரு. விவானை பொறுத்த வரைக்கும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காரு. அதாவது கல்யாண நாள்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். சானியா சந்தோஷமா சிரிச்சு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா விவானை பொறுத்த வரைக்கும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காரு. இவங்களுமே இதை கவனிக்கிறாங்க. என்ன இவர் சோகமா இருக்காரு, என்ன பிரச்சனையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட இவங்க சிரிச்சு பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது போட்டோல அங்க பார்க்க சொல்றாங்க, இப்படி பண்ண சொல்றாங்கன்ற மாதிரிலாம் பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா விவானை பொறுத்த வரைக்கும் பெருசா இவங்க கிட்ட பேசவே மாட்டாரு. இவங்களுக்கு இன்னும் உறுத்தலா இருக்கு, என்ன இவர் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு சிலரே பேசிக்கிறாங்க, என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரி சோகமா இருக்காருன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஆனா மத்தவங்களுக்கு பெருசா தெரியல. பெருவாரியான பேரு பெருசா அதை எடுத்துக்கல. ஆனா சானியாக்கு பேரண்ட்ஸ் இதை கவனிச்சா என்ன பண்றது, பேரண்ட்ஸ் இதை பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி சானியாக்கு இப்ப ஒரு குழப்பம்லாம் வருது. இவர்கிட்ட கேட்டுதான் இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணாங்களா, இவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி தான் விவான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. இப்ப நிறைய ரிச்சுவல் இருக்கும்ல, கல்யாணம்னா நிறைய ரிச்சுவல் இருக்கும்ல, ஒவ்வொரு ரிச்சுவலா நடக்க ஆரம்பிக்குது. எல்லா இடத்துலயுமே அவர் கொஞ்சம் சோகமாவே தான் இருக்காரு. இவர் இயல்பாவே இப்படிதான் இருப்பாரா, நம்ம தான் தேவையில்லாம யோசிக்கிறோமா அப்படின்ற மாதிரி சானியாவும் அவங்களுக்குள்ள நிறைய கேள்வி எல்லாம் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. நல்லபடியா ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணமும் முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள இவங்களுமே வராங்க. பால் சொம்பெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவரை பொறுத்த வரைக்கும் உட்காரு, உங்ககிட்ட சில விஷயங்களை நான் பேசணும்ன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. என்ன பேச போறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நமக்குள்ள செட் ஆகாது, அதாவது இந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு வேணாம், சீக்கிரமே நம்ம ரெண்டு பேர் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு.
இதை கேட்கறவங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இப்பதான் ஆசாசியா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் ஒரு பெரிய லைஃப வாழணும்ன்ற மாதிரி ஆசைலாம் வச்சிருக்கோம், இவர் என்ன திடீர்னு இப்படி சொல்றாருன்ற மாதிரி இவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாம், எதுவும் பேச வேணான்ற மாதிரி அவருக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல இவங்க உட்காந்துடுறாங்க. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், நம்ம இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள நம்ம வாழ்க்கை முடிய போதா அப்படின்ற மாதிரி பயங்கர குழப்பத்துலலாம் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் இவங்க ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கலான்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதனால இப்படி சொல்றீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்களை பிடிக்கலன்ட்டுலாம் இல்ல, வீட்டுல என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே செஞ்சேன்ற மாதிரி விவானோட பேக் ஸ்டோரி என்னன்றதை சொல்றாரு. ஆக்சுவலா விவானை பொறுத்த வரைக்கும் இங்க காலேஜ் படிச்சாரு பாத்தீங்களா, அப்ப மல்லிகான்னு ஒருத்தங்கள பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு, மல்லிகாவும் இவரை லவ் பண்ணிருப்பாங்க. மல்லிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பணக்காரங்க கிடையாது, ஓரளவுக்கு பணக்காரங்க தான். ரெண்டு பேருமே பெரிய காலேஜ்ல தானே படிச்சாங்க, ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இல்லாம நம்ம வாழ்க்கையே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு விவான் அவங்கள லவ் பண்ணிருப்பாரு. விவானை பொறுத்த வரைக்கும் காலேஜ் முடிச்சிடறாருல, அவங்க மேல் படிப்பை இங்க பண்ணுவாங்க. விவானோட அப்பா நீ வெளிநாட்டுல போய் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி விவான் வெளிநாட்டுக்கு போய் மேல் படிப்பெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்டாக்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு இவங்க கிட்ட எடுபட மாட்டேங்குது. அவரு எப்ப கால் பண்ணாலும் இவங்க பிஸின்ற மாதிரி இருக்காங்க. என்ன அவ நம்மள அவாய்ட் பண்றாளா அப்படின்ற மாதிரி விவான் கொஞ்சம் வேதனையில இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இப்ப ரோகன்னு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். நான் இவனை தான் லவ் பண்றேன், இவன் கூட தான் என்னோட லைஃப் இருக்க போகுது, நமக்குள்ள செட் ஆகாது அப்படின்ற மாதிரி திடீர்னு மல்லிகா சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த விவானால ஏத்துக்கவே முடியல. என்ன இப்படி பண்ணிட்டாலே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி உடஞ்சு போயிடுறாரு. அந்த வேதனையோட தான் அப்பா கீழே இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது அப்பாவுக்கு நிறைய கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் பார்த்துக்கிற வேலையா பண்ணிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் மல்லிகா பண்ணதை இவரால் ஏத்துக்கவே முடியல. அதே கஷ்டத்துல தான் இவர் இருந்திருப்பாரு. வீட்டுக்கும் இது தெரியுது. அதாவது மல்லிகான ஒரு பொண்ணை இவன் லவ் பண்ணா பிரேக்கப் ஏற்பட்டிருக்கிறது வீட்டுக்கும் தெரியுது. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா இவர் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துறாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சரி பாருங்கன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் சானியாவை பார்த்திருக்காங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் சானியா கிட்ட சொல்றாரு. என்னால கல்யாண வாழ்க்கையில ஈடுபட முடியும்னு எனக்கு தோணல, அதனால சீக்கிரமா நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற சானியாக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு தான் நீ பார்க்கணுன்ற மாதிரி அப்பா சொன்னார் பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவங்களுமே பொறுமையா விவான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இப்பதான் நம்மளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, நம்ம உடனே டைவர்ஸ்ன்ற விஷயத்தை பத்தி உங்க வீட்டுல பேசினாலும் சரி, என் வீட்டுல பேசினாலும் சரி, ரொம்ப மனசு உடஞ்சிருவாங்க. நம்ம ஒரு 2 மாசம், குறைஞ்சது 2 மாசமாவது நம்ம சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிக்கலாம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். பேரண்ட்ஸ் கிட்ட பொறுமையா நம்ம பேசலாம். நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். என்னோட அப்பாலாம் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே மாட்டாரு, நான் பொறுமையா பேசினாதான் கரெக்டா இருக்கும். எனக்காக இதை மட்டும் நீங்க பொறுத்துக்கோங்க. நம்ம சேர்ந்து அதாவது பிசிக்கலா நம்ம சேரவே தேவையில்லை, நம்ம தனித்தனியாவே இருப்போம். ஆனா வீட்டுல இருக்கவங்க கிட்ட நம்ம அன்பா இருக்க மாதிரி காட்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விவானுக்கும் இது சரியா படுது. ஏன்னா இப்ப அப்பா கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போனா அப்பா பயங்கரமா கோவப்படுவாரு. ஒரு பொண்ணோட லைஃப் இப்படி காலி பண்ணிட்டியடான்ற மாதிரி கோவப்படுவாரு. அதுவும் இவருக்குள்ள ஓடிட்டு இருக்குல்ல, அதனால சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்படிதான் இவங்களோட கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட ஆரம்பிக்கணும்னு நினைச்ச வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சானியாக்குள்ள சில வருத்தங்கள்லாம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் சானியா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரோட அன்பை நம்ம ஜெயிச்சிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணணுமா, சேர்க்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுன்ற மாதிரிலாம் சொன்னார்ல, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறவங்க எப்படியாவது இவரை நம்மளை பிடிக்க வைக்கணும், நம்மளை இவருக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி வச்சு நம்ம இவர் கூடயே சேர்ந்துடணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே மத்தவங்க கிட்ட சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு விவானோட பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரிலாம் காமிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அத்தை மாமாவை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே அவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணி தராங்க. உதாரணத்துக்கு காலையில காஃபி போடுறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் இவங்க பார்த்து பண்றாங்க. ராஜேஷ் கபூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் என் பையனுக்காக ஒரு நல்ல மருமகளை தான் கொண்டு வந்திருக்கேன், எப்படி இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட பெருமைப்பட்டு பேசுறாரு. ஒய்ஃபுமே எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்கல்ல, ரொம்ப பெருமைப்பட்டு மருமகளை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வீட்டுல இருக்க நிறைய கண்ட்ரோலை சானியா கிட்ட தராங்க. சானியா மேல இவங்களுக்கு ரொம்ப பிடிப்பு வந்துருது இல்ல, அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீயே பாத்துக்கோமா, இதை நீ மேனேஜ் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அதே மாதிரி ஆபீஸ் வேலையை நீ பாத்துக்கோ, இதுக்கப்புறம் அந்த வேலையை நீ கண்டினியூ பண்றதை காட்டிலும், ஏன்னா இவங்க கல்யாணத்துக்காக பிரேக் மாதிரி எடுத்திருப்பாங்க, அந்த வேலையை கண்டினியூ பண்றதை காட்டிலும் ஆபீஸ் ஒர்க்கை நீ பாத்துக்கோமா அப்படின்ற மாதிரி ராஜேஷ் கபூர் சொல்லியிருப்பாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஆபீஸ் ஒர்க்கை வீட்டுல இருந்தே மேக்சிமம் கவனிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டையும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருது. ஆனா ஹஸ்பண்ட் பெருசா இவங்க கிட்ட பேசவே மாட்டாரு. இவங்க பேச்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. எப்படியாவது இந்த 2 மாசத்துக்குள்ள நம்ம விவானியை இம்ப்ரெஸ் பண்ணோன்ற மாதிரி ட்ரை பண்றாங்கல்ல, காலையில அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் மூஞ்சி கொடுத்து பெருசா பேசவே மாட்டாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தோன்னே இன்னைக்கு வேலை எப்படி போச்சுன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பயும் இவர் பெருசா பேச மாட்டாரு, ஒரு வரியில முடிச்சிடுறாரு. எப்படியாவது அவர்கிட்ட க்ளோஸ் ஆகணும்ன்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா அது நடக்கவே மாட்டேங்குது. ஆனா மாமனாருக்கும் மாமியாருக்கும் இவங்களை ரொம்ப பிடிச்சிருது இல்ல, எப்ப பாரு இவங்களை புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. புகழ்ந்து
பையன்கிட்டயும் பேசுறாங்க. பரவாயில்லையே, அம்மா அப்பா கிட்ட இவ்வளவு நல்ல பேர் வாங்கியிருக்காளே அப்படின்ற மாதிரி விவானும் யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ராஜேஷ் கபூருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருது. நெஞ்சு புடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அம்மாக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மருமகளை கூப்பிடுறாங்க. இப்படி ஆயிடுச்சுமா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி பதட்டத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்கும்போது, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்னும் இல்லத்த அப்படின்ற மாதிரி இவங்க சட்டுன்னு அங்க வீட்டுல இருக்க கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கூட இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டாக்டர் கிட்ட பேசுறது, சைன் போடுறது, எல்லா விஷயத்தையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பையனுக்கு தகவலை கொடுத்து பையன் அந்த இடத்துக்கு வர்றாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு அவரும் பதட்டப்படுறாரு. இவங்களுமே நிலைமையை சொல்றாங்க. ஒன்னே இல்ல விவான், எல்லாம் வந்து இப்ப ஓகேவா தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நாள் அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போலாம். ஆனா வந்து அப்பாவை இதுக்கப்புறம் கவனமா பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அக்கறையாவும் கவனமாவும் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சானியா இருக்காங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரி நல்லபடியா வந்து அவரை பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. மாமியாருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம பாத்துக்கிறத காட்டிலும் ஒரு பொண்ணு இருந்து பார்த்தா எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பாக்குறாளே அப்படின்ற மாதிரி மருமகளை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா இவருமே வந்து அடிக்கடி இந்த விஷயத்த பாக்குறாரு. ஏன்னா வந்து ஒரு பையனா இவர் தான் வந்து நல்லபடியா பாத்துக்கணும், நம்மளை காட்டிலும் நம்ம அப்பா மேல இவ்வளவு வந்து அன்பு வச்சிருக்காரு, இந்த அளவுக்கு பாத்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி இவருமே பிரமிச்சு போறாரு. லைட்டா இவருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவரை பொறுத்த வரைக்கும் மல்லிகாவை மறக்க முடியாம தான் வந்து சானியாவை வந்து லைஃப்ல இருந்து நம்ம அனுப்பி விட்டுலாம் வேணான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா போக போக சானியா பண்றதெல்லாம் இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. சானியா இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா இவர, அதை ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம எவ்வளவுதான் வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் அவருக்கு விருப்பமே இல்ல போல, நம்ம கிட்ட பேசவே விரும்ப மாட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் அவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது வந்து அவங்களே கேட்கலனாலும், ஆபீஸ் எப்படி போச்சுன்னு கேட்கலனாலும் இவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஏதாவது பதிலுக்கு கேள்வி கேட்பாங்களா, நம்ம பேசலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா அதெல்லாம் வந்து சானியாக்கு பெருசா புரிய மாட்டேங்குது. அவர் வந்து நம்ம கிட்ட வந்து புடிச்சு பேசுறாருன்றதெல்லாம் புரிய மாட்டேங்குது. நம்மள சீக்கிரமா அனுப்புறதுல முடிவுல தான், அதாவது சீக்கிரமா இங்க இருந்து நம்மள அனுப்புற முடிவுல தான் இன்னமும் இருக்காருன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அவங்க சொன்ன மாதிரி 2 மாசம் ஓடிடுது பாத்தீங்களா. இப்ப 2 மாசம் கழிச்சு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட அப்பா வீட்டுக்கு போற மாதிரி போறேன், என்ன பிரச்சனையோ அதெல்லாம் புரிய வைக்கிறேன், என் அப்பாவை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த டைவர்ஸுக்கான ஏற்பாடுலாம் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க வந்து நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, இவர் வந்து வேணான்னு சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனா எப்படி வேணான்னு சொல்றது, நம்ம பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட், அதாவது முதல் இரவு அன்னைக்கே அந்த மாதிரி பேசி அவளை கஷ்டப்படுத்திட்டோம், இப்ப நம்ம மாத்தி பேசினா அவ என்ன நினைப்பா, அவ ஓகேவா எடுத்துப்பாளா அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு. இவர் அவங்க அப்படி சொன்னோன்னு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவங்க மறுநாள் காலையில போற மாதிரி தான் பிளான். அன்னைக்கு நைட்டு இவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இல்ல நமக்கு மல்லிகாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா மல்லிகா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தன் கூட போயிட்டா. ஆனா இவளை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு, அதாவது நம்ம வந்து முதல் இரவு அன்னைக்கே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியும் நல்லபடியா நம்ம கிட்ட பேசினா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட அவ்வளவு அன்பு காட்டினா, இவளை மாதிரி ஒருத்தைய நம்ம ஒய்ஃபா வச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஏன்னா வந்து பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, நமக்குமே பிடிச்சிருக்கு, நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்ற மாதிரி இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப மறுநாள் அவங்களுமே வந்து அப்பாவை பாக்குறதுக்கு போறேன்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவருமே இல்ல நீ போக வேணாம், இங்கேயே நீ இருக்கியா, நம்ம வந்து இந்த டைவர்ஸ்ன்ற பிளானை கேன்சல் பண்ணிடலாம், நம்ம சேர்ந்தே வாழலாமா, திரும்பி நம்ம 2 பேருமே பழகிறதுக்கு ட்ரை பண்ணலாமான்ற மாதிரி கேட்கறாரு. ஆக்சுவலா சானியா விரும்பினதும் இந்த விஷயம் தானே. சானியாவும் இதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப அழுதுகிட்டே இவரை கட்டி பிடிக்கிற மாதிரி வராங்க. இவருமே கட்டி பிடிக்கிறாரு. சோ இவங்க 2 பேர் பிரியலாம்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, ஆனா இதுக்கப்புறம் சேர்ந்தே வாழலான்ற ஒரு முடிவு எடுத்துறாங்க. பேரண்ட்ஸ்க்கு இவங்க பிரியலான்னு யோசிச்சது கூட தெரியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இவங்க 2 பேருமே அன்பா இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்பதான் உண்மையாலேயே இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. சேர்ந்து இவங்களோட வாழ்க்கைய நல்லபடியா ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வரும்போது சானியாவோட அப்பா அம்மா வராங்க. இவங்க 2 பேர் ரொம்ப அந்யூன்யமா இருக்காங்கல்ல, அதை பாக்குற அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கல. பொண்ணு நல்லபடியா இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய கனவெல்லாம் கண்டார்ல, அதெல்லாம் நடந்துருச்சுன்ற மாதிரி இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. ஹைப்ன்ற ஆப்ஷன் இருந்ததுன்னா அதையும் நீங்க பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.